நல்லது, நாங்கள் மீண்டும் பாடத்திட்டத்தை ஆரம்பிக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த பிரகாரம் முன்னைய பாடத்தில் எபிரேயர்களுடைய பண்டிகைகளை குறித்தும் கொண்டாட்டத்தை குறித்தும் உங்களோடு பேசுவேன் என்பதாக அவருடைய கால அட்டவணை, அதாவது கலண்டரை குறித்து காண்பிக்கிறேன். இங்கு நீங்கள் காண்கிறதான இதுதான் அவருடைய கால அட்டவணை. இது சீன மொழியிலும் ஆங்கில மொழியிலும் இப்பொழுது காணப்படுகிறது. இன்னும் அநேக மொழிகளிலே இது மொழிபெயர்க்கப்பட இருக்கின்றது. இந்த கலண்டரின் அடிப்படையிலே தேவன் ஏற்படுத்தியிருந்ததான பண்டிகைகளை, கொண்டாட்டங்களை நாங்கள் பார்க்க முடியும். இந்த பண்டிகைகள் யாத்திராகமத்திலே வனாந்தர பயணத்தின் போது கொடுக்கப்பட்ட, ஏற்படுத்தப்பட்ட பண்டிகைகளாய் காணப்படுகிறது. நான் அதை குறித்து அதிக நேரம் செலவழிக்கப் போவதில்லை. முதலாவது நாங்கள் பார்ப்போம், பஸ்கா பண்டிகையை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது பண்டிகையாக பஸ்கா பண்டிகை 14ஆம் திகதி 1ஆம் மாதமாகிய நிசான் மாதத்தில்தான் அது கொண்டாடப்பட்டது. நான் உங்களுக்கு சொன்ன பிரகாரமாக நிசான் மாதம் தான் எபிரேயர்களுடைய முதலாவது மாதமாக அவர்கள் எண்ணினார்கள். இங்கு தேவன் அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியம், இது வருடத்தின் ஆரம்ப மாதம் என்று சொல்லியிருந்தார். அதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் அவர்கள் கடைபிடித்த கலண்டர் எது என்று சொன்னால், எகிப்தில் இருந்த ஜனங்கள் கடைபிடித்ததான கால அட்டவணை, அதாவது அந்த கலண்டரை தான் அவர்கள் கடைபிடித்தார்கள். அதை தான் அவருடைய வாழ்க்கை வைத்திருந்தார். இப்பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு கலண்டரை கொடுக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஏன் எகிப்தின் பிரயாணத்தின் போதுக்கு முன்பே இந்த கலண்டரை கொடுக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். தேவன் அங்கே அறிந்திருந்தார், அவர்களுக்கு மிக முக்கியமானதாய் காணப்பட்டது. தேவன் அவர்களுக்கு பேசியிருந்தார். இப்பொழுது நீங்கள் எகிப்தின் கலண்டர் படி நீங்கள் செயல்பட்டது போதும், இனி நான் சொல்லுகிற என்னால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற கால அட்டவணையின் படி என்னுடைய காலத்துக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காய், நீங்களும் அவ்வாறாக தேவனுடைய காலத்துக்கு உட்பட்டவர்களாக, அதில் செயல்படுகிறவர்களாய் நீங்களும் இருக்க வேண்டும் என்று, அவரோடு கூட இருக்கணும், அவருடைய திட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? யாத்ராம் புத்தகத்திலே, ஆதியாம் புத்தகத்திலே 6 நாட்களிலே உலகத்தை படைத்து 7வது நாள் தேவன் ஓய்ந்திருந்தார். அது ஓய்வு நாளாக ஏற்படுத்தினார். ஆகவே ஒவ்வொரு ஓய்வு நாளும் தேவனுக்காக தேவன் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேலர்கள் அவருடைய சமூகத்துக்கு வருகிறதை எதிர்பார்க்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கத்துக்கு அது மறந்து போனது. ஓய்வு நாளிலே கர்த்தருடைய நாள் என்பதையும், கர்த்தருக்கு அந்த நாளை கொடுக்க வேண்டும் என்பதும் மறந்து போனது. அநேக அறிஞர்கள் சொல்கிறார்கள், அங்கே எகிப்திலே அவர்கள் கை கொண்டதான அந்த கலண்டர் 10 நாட்களுக்குரிய கலண்டரா இருந்ததாம். அதாவது அவளுக்கு வார இறுதி அவளுக்கு இருக்கவில்லை. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு இருந்த நாட்களிலே ஓய்வு நாளை ஒருபோதும் ஆசரிக்க முடியாமல் இருந்தது. ஆகவே தேவன் மீண்டும் அந்த காலத்தை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு கூறுகிறார், இந்த ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை இஸ்ரவேல் ஜனத்துக்கு மிகவும் அங்கே இதை பயிற்சிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே சீனாய் மலை அடிவாரத்திலே அவர்களுக்கு கொடுக்கிறதான கட்டளைகளிலே அங்கே இன்னும் முக்கியமான ஒன்றுதான், ஓய்வு நாளை பரிசுத்தமாக எண்ணுவாயாக. அதற்கு முன்பதாய் இஸ்ரவேல் மன்னாவை சேர்த்துக் கொள்கிற அந்த நாட்களிலே அங்கே 6வது நாள் வரும் பொழுது 2 நாளுக்குரிய அந்த மன்னாவை சேர்க்கும்படி சொன்னார். காரணம் என்னவென்று சொன்னால், 7வது நாள் ஓய்வு நாள், அந்த நாளிலே நீங்கள் சேர்க்கக்கூடாது, அதற்குரியதை முன்கூட்டியே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆகவே இந்த மன்னாவை சேர்ப்பதிலே ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும் என்பதை அங்கு தேவன் கட்டளையாய் கொடுத்திருந்தார். தேவனுடைய சித்தத்தின்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே எபிரேயர்கள் அவருடைய நாள் ஆரம்பிப்பது மாலை 6 மணிக்கு பிறகு. ஆகவே சந்திரன் அங்கே உதிக்கிற ஆரம்பிக்கிற நேரத்திலிருந்துதான் ஒரு நாள் ஆரம்பமாகிறது. ஆகவே 14ஆம் திகதிதான் அவர்கள் பஸ்காவை மாலை வேளையிலே அதை ஆரம்பிக்கிறார்கள். அந்த முதலாவது ராத்திரியில்தான் அவர்கள் பஸ்கா
ஆட்டை அவர்கள் பலியிட்டு அங்கே கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள். இது யாத்ராமத்தின் பயணத்தின் போது ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்திலிருந்து செய்யப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே 15ஆம் திகதி அங்கே நகரத்துக்கு அவர் வந்தார்கள். ஆகவே கலாநிதியை ஆபிரகாம் பார்க்க அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் இவை அனைத்தையும் மிகவும் ஒழுங்காக அவர் ஆய்வு செய்து இவைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறார். ஆகவே 15ஆம் சுக்கோத்க்கு அவர்கள் வருகிறார்கள். 15ஆம் திகதி அவர்கள் சுக்கோத்க்கு அங்கே 15ஆம் தேதி வருகிறார்கள். அங்கே 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20, 21, 21ஆம் தேதி தான் அவர்கள் செங்கடலை கடந்து போகிறார்கள். அன்றுதான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே 14ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த நாள் 15ஆம் தேதி வந்து 21ஆம் தேதி அங்கே ஓய்வு நாளை காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நாம் பார்க்கிறோம் அந்த நாள் அவர்கள் புளிப்பில்லா அப்பத்தை அவர்கள் அனுபவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் சில நாட்களாக அங்கே புளிப்பில்லா அப்பத்தை புசித்து செங்கடலை கடந்து போன பிறகு தான் அந்த ரொட்டியை அவர்கள் முடிக்கிறார்கள். ஆகவே அப்பமில்லா அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த 14ஆம் திகதி அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர்கள் கொன்று அதை விடுதலை பெற்றது போல இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கூடாக எங்களுக்கு இன்றைக்கு விடுதலை இருக்கின்றது. நாங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம், அதாவது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் என்கிற அடையாளத்தை காண்பிக்கிறது. Some of these days when nothing really big happened or small like this. எப்படியானாலும் 2ஆம் மாதம் 15ஆம் திகதி அவர்கள் சீனாய் வனாந்திரத்துக்கு வருகிறார்கள். எகிப்திலிருந்து வெளிவந்து 13 நாட்கள் கழித்து அவர்கள் இந்த இடத்துக்கு வருகிறதை பார்க்கிறோம். அங்கே யாத்திரம் 16:1 பார்க்கிறோம். அவர்கள் 13 நாட்கள் கடந்த பிறகு அவர்கள் இந்த இடத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் தேவனுக்கு முன்பதாய் முறுமுறுத்தார்கள். அங்கே உணவு இல்லாததை குறித்து தேவனுக்கு முன்பதாய் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து அங்கே தேவன் சொல்லுகிறார், அங்கே 5 நாட்களுக்குரிய மன்னாவை நீங்கள் எடுக்கலாம், ஆனால் 6ஆம் நாளிலே நீங்கள் 2 நாட்களுக்குரியதை எடுத்துக்கொள்ள வேண்டும், 7ஆம் நாளுக்கும் சேர்த்து. ஆக முதல் 5 நாட்கள் மன்னாவை சேர்த்து கொள்கிறார்கள். அங்கே ஒவ்வொரு நாளும் அவர்கள் அங்கே திங்களிலிருந்து அங்கே வியாழன் வரை எடுத்துக்கொள்கிறார்கள். வெள்ளிக்கிழமை அங்கே 2 நாட்களுக்குரியதை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆகவே 2 மாதம் 16ஆம் திகதிதான் மன்னா பரலோகத்திலிருந்து அவளுக்கு கிடைக்கின்றது, இஸ்ரவேல் ஜனத்துக்கு கிடைக்கின்றது. 2ஆம் மாதம் 16ஆம் திகதி. இந்த கலண்டர் அடிப்படையில் உண்மையாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. 7வது புத்தகத்தில் இப்பொழுதும் அந்த புத்தகம் ஆங்கில மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. அதன் பிறகு உங்களுடைய மொழியிலும் இது மொழிபெயர்க்கப்பட்டு கொடுக்கப்பட இருக்கின்றது. அந்த புத்தகத்தில் இவை அனைத்து தகவல்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு காலம் மன்னாவை சாப்பிட்டார்கள்? யாத்ராம் புத்தகத்துல 2ஆம் மாதம் 16ஆம் தேதி அவளுக்கு கிடைக்கிறது. 41வது வருஷத்திலே அங்கே முதல் மாதம் 15ஆம் தேதி அது நின்று விடுகிறது. அப்படி என்றால் 39 வருடமும் 11 மாதமும் அவளுக்கு மன்னாவை தேவன் சந்தித்துக் கொண்டிருந்தார். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த கால அட்டவணையின்படி இன்னொரு பண்டிகை யாத்ராம் பயணத்தின் 50 நாட்கு பிறகு, அதாவது பஸ்காவுக்கு பிறகு 50 நாள் கழித்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதாவது அறுவடையின் பண்டிகை கொண்டாடுகிறார்கள். அதாவது அறுவடையின் பண்டிகை
அதாவது முதற் பலன் பண்டிகை என்றும் இது சொல்லப்படுகிறது. the first fruits. Okay, இதைதான் பெந்தகோஸ்து பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். as the Pentecost. ஆகவே அங்கே இயேசு கிறிஸ்துவான சொல், நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே ஆகிய தேற்றவாளை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாள் தான் அவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை 10 கட்டளை கொடுக்கப்பட்ட நாளாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையாக, தேவனுடைய குரலில் தேவனால் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட வார்த்தையாயிருக்கிறது 10 கட்டளை. இது பெந்தகோஸ்து நாளிலே இஸ்ரவேல் ஜனத்துக்கு அங்கே 10 கட்டளை கிடைக்கிறது. அதற்கு அடுத்த நாள் அங்கே அந்த நியாயப்பிரமாணத்தின் உறுதிக்குரிய பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. அதை கடைபிடிக்க சீனாய் வனாந்திரத்திலே, சீனாய் மலை அடிவாரத்திலே நடைபெற்ற இன்னும் சில காரியங்களை பார்க்கிறோம். மோசையை நாங்கள் பார்க்கிறோம். சீனாய் மலைக்கு அவர் வாரக்கணக்கில் அவர் ஏறுகிறார், இறங்குகிறார், சாப்பிடாமல் குடிக்காமல் தேவனுடைய வார்த்தையை அவர் கொண்டு வருகிறார். யாத்ரா பயணம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதும் அதற்கு பிறகும் அங்கே அந்த மாதம் 10ஆம் தேதி மோசே 10 கட்டளையோடு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அவர் காண்கிறார் அங்கே நடைபெற்றிருக்கிற காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் கன்றுக்குட்டியை உருவாக்கி வழிபட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். அவர் கோபப்பட்டு அதை உடைத்து போடுகிறார். அதன் பிறகு மோசைக்காக பிறகு அவர்கள் உபவாசம் இருக்கிறார்கள். அங்கே மீண்டும் அங்கே தேவன் மோசே கையால் உடைக்கப்பட்ட 10 கட்டளை மீண்டும் உன் கையினாலே எழுது என்று மோசைக்கு சொல்லுகிறார். அதன் பிறகு மீண்டும் அவருடைய விரலினால் எழுதப்பட்ட அந்த 10 கட்டளையை மோசைக்கு மீண்டும் பெற்றுக் கொடுக்கிறார். முதல் சந்தர்ப்பத்திலே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அங்கே 10 கட்டளையை எழுதி கொடுக்கிறார். இரண்டாவது சந்தர்ப்பத்திலே மோசைக்கு சொல்ல, அதற்கு ஏற்ற ஒரு கல்பகலை போய் எடுத்துக்கொண்டு வா. அந்த கல்பலகையிலே அங்கே 10 கட்டளையை அவர் எழுதி கொடுக்கிறார். அது இரண்டாவது அந்த கல்பலகையிலே. ஆக தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து 7ஆம் மாதம் 10ஆம் திகதியிலே இந்த கட்டளையை 10 கட்டளையை அந்த கற்பலகையிலே கொடுத்தார். ஆக இவ்வாறான தகவல்கள் அநேகமாய் காணப்படுகிறது. இவைகள் மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பார்க்கிறோம். நாம் பார்க்கலாம். நாம் பிரதான பாடத்திட்டத்துக்குள் போவோம். நாங்கள் யாத்ராமாந்தின் பயணத்தின் போது முதலாவது காரியத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சுக்கோத்திலிருந்து லெபின் வரைக்கும் இந்த பயணத்தின் போது இயேசு கிறிஸ்துவிய வாழ்க்கையோடு தொடர்புடைய காரியத்தை பார்க்க போகின்றோம். யோவானோடு கூட தொடர்பு படுத்தி இந்த இடங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். இயேசு கிறிஸ்துடைய ஊழியம், அவருடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த இடங்களில் நாங்கள் பார்க்கலாம். சீசமாக ஒரு சாராம்சமாக நாம் இந்த இடத்துல பார்க்க போகின்றோம். இவை அனைத்து தகவல்களையும் ஆபிரகாம் கலாநிதி அவர்கள் இந்த மீட்பின் சரித்திரத்தின் உள்ளாயிருக்கின்றதான கருத்துக்களை சரியான விதத்திலே தொகுத்து எடுத்திருக்கிறார். அவை இந்த எல்லா இடங்களிலும் நாம் காணக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய மீட்பின் சரித்திரத்தின் திட்டத்தை நாம் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இவை ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை உட்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. ஆகவே நான் சொல்கிற பிரகாரம் அனைத்து நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் அவைகள் பேசுகிற காரியம் மேசியாவாகிய இரட்சகரை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் இவை அனைத்தும் புரியக்கூடியதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையோடு தொடர்புடையது. ஆகவே மீட்பின் சரித்திரத்தோடு தொடர்புடைய இந்த இடங்கள் நாங்கள் யோவான் சுவிசேஷத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற சில பகுதிகளோடு நாம் பார்க்க போகின்றோம்.
இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கைக்கோடு ஒப்பிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த அனைத்து இடங்களை குறித்தும் யோவான் சுவிசேஷம் மற்ற புத்தகங்களை பார்க்கிலும் சந்தர்ப்ப சூழ்நிலை உட்படுத்தப்பட்ட சுவிசேஷ புத்தகமாய் இருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான ஒரு சுரூபம் கொண்ட ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது. சேனோக் என்கிற கிரேக்க வார்த்தை, அது ஒன்றுபடுதல் என்கிற அர்த்தத்தை, ஒப்கிட் என்கிற வார்த்தை பார்த்தல், பார்க்கப்படுதல் என்கிற, அது சந்தர்ப்ப சூழ்நிலை சுவிசேஷம் எனப்படும். மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக் சுவிசேஷம், இந்த 3 புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை சமமான விதத்திலே அங்கே காண்பிக்கப்படுகிறது. அந்த சம்பவங்கள், அவருடைய காலகட்டங்கள், அவருடைய கிரியைகள் எல்லாமே ஒன்று கொண்டு சமமாயிருக்கிறது. ஆனால் யோவான் சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது அது சற்று கொஞ்சம் வித்தியாசமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிற காரியம் சந்தர்ப்ப சுவிசேஷம் என்று பார்க்கும்போது சில சம்பவங்கள் அங்கே குறிப்பிட, லாசருடைய கதை, தண்ணீரை ரசமாக மாற்றிய கதை, இதெல்லாம் அங்கே யோவானுக்குரியதா இருக்கிறது. மற்ற ஆசிரியர்களை விட இவர் முன்வைக்கிறதான அங்கே கதை குறிப்புகள் சற்று வித்தியாசம் உள்ளதாக காணப்படுகின்றது. ஆகவே இவைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இதை வேறொருவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் அநேக சாட்சிகள் இருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர்கள் இது யோவானால் எழுதப்பட்ட புத்தகம் என்று அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். உண்மையாகவே வேறொரு நோக்கத்தோடும் அவருடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய காரியத்தை வைத்து அவர் எழுதியிருக்கிறார். யோவான் முன்வைக்கிற இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இருக்கிற சில மாற்றங்கள் நாம் இதை ஆய்வு செய்து ஒன்றுபடுத்தி பார்க்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரம் அமைத்த காரியத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அவை இதை குறித்து நாம் விசுவாசிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் முடியும் இதில். ஆகவே நாம் பார்க்கலாம், யோவான் சுவிசேஷத்திலே 1வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது. அங்கே சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தை என்று. அங்கே அடுத்து ஜீவனும் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறார் என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. யோவான் அங்கே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் அதாவது இந்த உலகத்துக்கு அந்தகாரத்திலே பிரகாசிக்கிற தேவன் என்று அவர் காண்பிக்கிறார். அந்தகாரத்தில் ஒளியாக வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார் என்று அவர் காண்பிக்கிறார். அந்தகாரமாகிய உலகத்துக்குள் அவர் வெளிச்சமாயிருக்கிற தேவன் என்று காண்பிக்கிறார். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எத்தனை தடவை அங்கே யாத்ராம் பயணத்தின் போது அவர்கள் கூடாரத்தை கட்டினார் என்று பார்க்கிறோம். அவை இயேசு கிறிஸ்து பூமியில வந்து அவருடைய வாழ்க்கை என்கிற கூடாரத்தை ஸ்தாபித்தார். ஏன் ஸ்தாபித்தார்? அவர் இந்த பூமியிலே மாம்சம் ரீதியாய் வந்தது எங்களுடைய ஆவிக்குரிய வனாந்திர வாழ்க்கையிலே எங்களோடு இணைந்து வருவதற்கு. ஆகவே அதற்காக இயேசு இந்த பூமியிலே கூடாரத்தை போட்டார். ஆகவே 22வது 23வது வசனங்கள் பார்க்கும்போது அவர்கள் பின்னும் அவர்கள் நோக்கி, நீ யார்? எங்களை அனுப்பியவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கும் உம்மை குறித்து என்ன சொல்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று எசாயாவிற்கு சொன்னபடியே நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றார். ஆகவே யோவான் தான் இந்த இடத்துல சொன்ன, நான் வனாந்தரத்திலே
வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து வருகிறதை பார்த்து சொல்கிறார். ஆகவே யோவான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திரிகிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார் என்று சொல்லி இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். அதற்குரிய வேத வசனத்தை நாங்கள் மீண்டும் சரியாய் பார்ப்போம். 1 அதிகாரம் 17 அவர் எங்கள் மத்தியிலே கூடாரம் போட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் இந்த பூமியிலே தன்னுடைய 29வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அங்கே 2வது அதிகாரத்தில் கானாவூர் கல்யாணத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அங்கு தண்ணீரை ரசமாக மாட்டுகிறதை பார்க்கிறோம். அதன் பிறகு நாங்கள் பார்க்கிறோம் 3வது அதிகாரத்திலே என்ன நடைபெறுகிறது என்று பார்க்கிறோம். மீண்டும் மறுபிறப்பை குறித்து ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஏற்படுகிற மறுபிறப்பை குறித்து பேசுகிறார். அதன் பிறகு அடுத்து 4வது அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரீ ஓடு உள்ள அந்த கதையை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஜீவ தண்ணீரை கொடுக்கிறதாக அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த காலகட்டத்துக்குள் இந்த 4 காலத்துக்குட்பட்ட காலத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரிகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலத்துக்குள் தன்னுடைய சீசர் 12 பேரை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே போல 12 சீசர்களை தெரிந்து கொண்டது போல 70 பேர் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். 12 சீசர்கள் 70 பேர் அவர் பின்பற்றினார்கள். அதன் பிறகு 5வது அதிகாரத்திலே 30 வருடங்கள் அங்கே சப்பானி மனிதனை கொண்டு வரதை பார்க்கிறோம். அதன் பிறகு 6வது அதிகாரத்திலே 5000 பேருக்கு அங்கே அவர் உணவு அளிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை எதை காட்டுகிறது? அவருடைய பரலோகத்திலிருந்து வந்த அந்த ஜீவ அப்பமாக அங்கே காண்பிக்கப்படுகிறார். அங்கே வார்த்தை சொல்லுகிறது, அங்கே ஆதி பிதாக்கள் வானத்து மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்கள் என்றும், ஆகவே அவர்தான் அந்த வானத்து மன்னா. ஆகவே இந்த அதிகாரத்திலே நாங்கள் 37 39 வரைக்கும் நாங்கள் பார்க்கும்போது, அதாவது கூடார பண்டிகையின் நிறைவின் பொழுது தண்ணீர் எதிர்பார்த்து ஜெபிக்கிற நேரத்தில் இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார், நானே ஜீவ தண்ணீர் பாய்ந்தோடுகிறது என்று சொல்லுகிறார். அவர்தான் அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவராய், ஜீவ தண்ணீர் கொடுப்பவர் நான் என்று சொல்லுகிறார். அதே போல 8வது அதிகாரத்தில் 12 அங்கே 19 வரைக்கும் 9வது வசனம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறதை குறித்து பேசுகிறார். தான் உலகத்துக்கு வெளிச்சம், இதோ உலகத்தின் வெளிச்சம் என்று அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை இவ்வாறாக தான் யோவான் காண்பிக்கிறார். ஆகவே அடுத்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் ஆபிரகாமுக்கு முன்னமே இருந்தேன் என்று சொல்லுகிறதா பார்க்கிறோம். நான் என்கிற வார்த்தையை தொடர்ச்சியாக அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்ல, நான் உலகத்தின் வெளிச்சம், நான் ஜீவ தண்ணீராயிருக்கிறேன், அவை நான் ஆடுகளுக்கு மெய்ப்பனாயிருக்கிறேன். ஆகவே நான் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இது கிரேக்க மொழியிலே எகோ எலி என்கிற வார்த்தை. எகோ எலி. யாத்ராம் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் மோசேயை அனுப்புகிறார் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே. அவர்கள் எந்த தேவன் என்று கேட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று மோசே கேட்டதற்கு தேவன் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல் என்று சொல்கிறார். நான் யாவே என்று சொல் என்று சொல்கிறார். எபிரேய மொழியிலே இசே அசே இசே, இவை அடிப்படையில்
இவ எலி என்கிற வார்த்தையின்படி நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். இதை சொல்லும் பொழுது யூதர்களுக்கு கோபம் வந்தது. அங்கே யாவே தேவன் என்று நான் தான் என்று இயேசு சொல்லுவது அவர்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணியது. ஆகவே உண்மையாக யாவே தேவனாக இயேசு கிறிஸ்து தான் இருந்தார். உண்மையாகவே யாவே தேவன் யார்? யாவே தேவன் என்றால் மீட்பின் தேவன், மீட்பை கொண்டு வருகிற தேவன். எப்படிப்பட்ட மீட்பை கொண்டு வருகிற தேவன்? நாங்கள் பார்க்கிறோம், இஸ்ரவேலர்கள் அங்கே மீட்பு என்கிற வார்த்தை வருகிறது. தேவன் எங்களோடு கூட வருகிற தேவன், எங்களோடு நடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். தேவனால் வழிநடத்தப்படுகிற ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோம். இந்த வனாந்திரத்தின் சந்தர்ப்பத்திலே இவைதான் நடைபெற்றது. நாங்கள் பிரதான வரைபடத்துக்கு போவோம். முதலாவது கூடாரத்தை போட்ட இடம் சித்கோத்லே போடப்பட்டது. சித்கோத் என்பது கூடாரம் என்கிற அர்த்தத்தை காண்பிக்கிறது. சித்கோத் என்றுடைய அர்த்தம் கூடாரம். அதை குறித்து நாங்கள் யோவான் புத்தகத்திலே நாங்கள் இதை கற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய கூடாரத்தை ஸ்தாபித்தார். எங்களோடு கூட இருக்கும்படிக்கு அவர் தன்னுடைய ஜீவியத்தை, வாழ்க்கையை இந்த பூமியிலே அவர் ஸ்தாபித்தார். அதே போல அதன் பிறகு அங்கு அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பாலைவன பயணத்தின் போது இந்த அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் மிகவும் வழிகாட்டியது. அங்கே யோவான் ஸ்தானம் வழியை செவ்வைப்படுத்துவார் என்று அங்கு யோவான் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. அவரே வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறார். செங்கடல் என்று சொல்வது அது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் ஸ்தானத்தினிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்று அதன் பிறகு அவர் முதலாவது அற்புதத்தை செய்கிறார். கானா ஊரிலே திருமண வீட்டிலே தண்ணீரை ரசமாக மாட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். யாத்ராம் பயணத்தின் போது மாறாவிலே அங்கே தேவன் கசப்பான தண்ணீரை மதுரமான தண்ணீராக மாட்டுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் காண்கிறீர்கள், இந்த வனாந்தர பயணத்தின் போது, இந்த யாத்ராம் பயணத்தின் போது இயேசு கிறிஸ்துடைய கிரியை அவ்வாறாக அங்கும் காணப்படுகிறது. அப்படி என்றால் இந்த பயணத்தின் போது அவரும் அவரோடு கூட இருந்திருக்கிறார். இந்த கூடாக இயேசு இன்றைக்கு எங்களோடு கூட கடந்து வருகிறார். இன்றைக்கு ஜீவனை பெற்றுக் கொடுப்பது அது எங்களோடு கூட அவர் இருக்கிறதை குறிக்கிறது. ஏலிம் ஒளியில் நடந்த காரியம் என்ன? அங்கே 12 நீரூற்றுகள், அங்கே 70 அங்கே மரங்கள் பார்க்கிறோம். அவர் உலகத்துக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிற 12 அங்கே சீசர்களையும் 70 பேரையும் ஏற்படுத்தினதை பார்க்கிறோம். அவர்கள் சீன் வனாந்திரத்துக்கு வந்த பொழுது நாங்கள் காண்கிறோம், அங்கே மன்னா கிடைக்கிறது. யோவான் 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறார். அங்கே ஜீவ மன்னா, ஜீவன் அப்பமாக தன்னை காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை யோவான் இவ்வாறாக ஜீவ அப்பமாக அங்கு காண்பிக்கிறார். ஆகவே இதன் நிமித்தம் யோவான் புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து பலதரப்பட்ட அற்புதங்கள் செய்ததினால் ஜனங்கள் சந்தோஷப்பட்டதை பார்க்கிறோம். அங்கே சொல்கிறார், நான் ஜீவ தண்ணீர், என்னிடத்திலே ஜீவ தண்ணீர் புரண்டோடுகிறது, தாகம் உள்ளவன் இடத்துல வரக்கடவான் என்று சொல்லுகிறார். தனக்குள் அந்த ஜீவ தண்ணீர் பாய்ந்தோடுகிறது என்று அவர் சொல்கிறார். ஆகவேதான் எசேக்கியேல் புத்தகத்திலே தேவ மாளிகையில் இருந்ததான அந்த தண்ணீர் பாய்ந்தோடியது. இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் பேசுகிறார் இந்த இடத்துல. யோவான் 8வது அதிகாரத்திலே 1-11 வரைக்கும் நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே மத தலைவர்கள் வந்து விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கொண்டு வந்து இயேசுவின் பாதலருகத்திலே நிறுத்தினார்கள். அவளை நியாயம் தீர்க்கும்படி சொல்லுகிறார்கள். கல்லெறிந்து அவளை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அங்கே நியாய பிரமாணத்தின்படி அங்கே நியாயம் தீர்க்கும்படி சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை எவ்வாறாக நியாயம் தீர்த்தார்?
இது வித்தியாசப்பட்ட ஒரு பிரசங்கமே வந்திருக்கிறது. இயேசு தன்னுடைய விரலினால் பூமி நிலத்திலே தன்னுடைய விரலினால் அங்கே எழுத ஆரம்பித்தார். எத்தனை தடவை எழுதினார்? 2 தடவை எழுதினார். அங்கே 2 தடவை நாங்கள் பார்க்கும் சீனாய் மலையிலே பார்க்கும் பொழுது 2 தடவை தேவன் அங்கே 10 கட்டளையை விரலினால் எழுதி கொடுத்தார். விக்கிரக ஆராதனை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற சந்தர்ப்பத்திலே, முதலாவது சந்தர்ப்பத்திலும் 2வது சந்தர்ப்பத்திலே அங்கே விரலினால் எழுதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அவ்வாறாகவே நாங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனோம். அந்த வார்த்தை தான் எங்களை விடுதலை செய்யும். ஆகவே நாங்கள் வாழ வேண்டும் என்றால் நாங்கள் வார்த்தைக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது காணக்கூடியதா இருக்கிறது இந்த வரைபடத்துக்கு முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வாறாக செயல்பட்டார் என்பதை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து இவை எல்லா இடங்களிலும் கிரியை செய்வதை பார்க்கிறோம். முதலாவது சுக்கோத்திலே கூடாரம் போடப்படுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறீர்களா? சுக்கோத்திலே அந்த எசன் என்கிற நகரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் நன்றாக வாழ்ந்தார்கள். உபத்திரவங்கள் வரும் பொழுது, அவளுக்கு வெளிச்சம் வரும் பொழுது, அங்கே சுக்கோத்திலே அவளுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. அவரோடு தேவன் இருந்தபடினால்தான் அவளுக்கு வெளிச்சம் கிடைத்தது. அங்கே கூடாரத்தை கட்டிக்கொண்டு முன்னோக்கி போகும் பொழுது அங்கே வழிகளை தேவன் காண்பிக்கிறவராயிருக்கிறார். அது ஆவிக்குரிய ஞானஸ்தானத்துக்கூடாக, இது சாதாரணமா தண்ணீர் ஞானஸ்தானத்தின்படி அல்ல, ஆவியின் ஞானஸ்தானம் பெற வேண்டியது அவசியம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் அப்படி சீசராய் நாங்கள் மாற வேண்டும். ஒரு சில வேளை எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய பாடசாலை நண்பர்களுக்கு ஜீவ தண்ணீர் குறித்து பேசும் பொழுது அது அவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆகவே இந்த ஜீவனுள்ள மன்னாவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். யோவான் 6வது அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அங்கே 8வது வசனம் வரை பார்க்கும்போது அங்கு ஜீவ அப்பம் நானே என்று அங்கு சொல்லுகிறார். யோவான் 6வது அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து அங்கே 50வது வசனம் வரைக்கும், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வனாந்திரத்தில் இறங்கின அப்பம் இதுவே. 51 நானே வனாந்திரத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். பரலோகத்தின் அப்பம் நான் தான் என்று அவர் சொல்கிறார். பரலோகத்திலிருந்து வந்த அப்பம், ஜீவ அப்பம் நான் தான் என்று சொல்கிறார். என்னை புசிக்கிறவனுக்கு அவன் ஒருபோதும் மரிப்பதில்லை என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவில் இருந்து வானத்திலிருந்து விழுந்த மன்னாவை அவர்கள் கண்டார்கள். அந்த மன்னாவை அவர் கண்மணி போல் பார்த்தார்கள். அது சரீர பிரகாரமாய் அதை கண்டார்கள். அவர்கள் சரீர தேவைகளை, சரீர பசி நிமித்தம் அவர்கள் அதை பார்த்தார்கள். ஆகவே சரீர பசினால் தேவனுக்கு முறுமுறுத்தார்கள் அவர்கள். ஆகவேதான் தேவன் மன்னாவை அனுப்பினார். ஆகவே பரலோகத்தின் உணவை தேவன் அனுப்புகிறார். அப்படி என்றால் இதோ என் கையில் இருக்க இந்த தண்ணீர், இந்த தண்ணீர் இது சாதாரண தண்ணீர், இது பரலோகத்திலிருந்து வந்த தண்ணீர். இது பரலோகத்திலிருந்து வந்ததா இருக்கிறது. இந்த பரலோக தண்ணீர், நீங்கள் இந்த தண்ணீரை குடிக்கும் பட்சத்தில் உண்மையாக நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்வது மாத்திரமா? ஆனால் இது பரலோகத்திலிருந்து வந்த தண்ணீர் என்றால் அதற்கு மேலான ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். தேவன் பரலோகத்திலிருந்து உணவை அனுப்புகிறார் என்று சொல்றார். நாங்கள் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே மன்னாவை கண்டு என்ன சொன்னார்கள்? மன்னா என்றார்கள். அதன் அர்த்தம் இது என்ன, இது என்ன?
நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை மக்கள் பார்த்து சொன்னார், யார் இவர்? நாசரத்திலிருந்து நன்மை வரக்கூடுமோ என்று சொன்னார்கள். தேவனுடைய வார்த்தை கிடைக்கும் பொழுது இது என்ன என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய அடையாளம் மறந்து போயிருக்கிறது. அவருடைய அடையாளத்தை அவர் மறந்து போனார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் பல்வேறு விதத்திலே இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள், யார் இவர் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் வார்த்தையில பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தையில நாம் பார்க்க இது என்ன என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து அறிவித்தார், ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். அந்த அப்பத்தை சரியாக உண்ணுகிறவர்களுக்கு சதாகால ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள், பரலோகத்திலிருந்து மன்னா வந்தது. ஆனால் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். அது பூமியிலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். பரலோகத்திலிருந்து வந்தாலும் அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட பூமியிலிருந்து பொறுக்கினார்கள். அங்கு இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறார், நானே ஜீவனை கொடுக்கிற வார்த்தை நான், ஜீவ அப்பம் நான் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னார், நீங்கள் அறிவில் என்றால் நான் யார் என்று சொன்னால், உங்களோடு பேசிக்கொண்டு இன்னார் நீங்கள் அறிவில் என்றால் உங்களுக்கு சதாகால ஜீவன் கிடைக்கும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்கிறார். அவர் காண்பிக்கிறார், அவர் பூமிக்குரியவராக அல்ல, அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர் என்பதை காண்பிக்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவர் என்பதை அவர் கலிலேயா நாசரத்துக்குரியவராக அல்ல, பரலோகத்திலிருந்து வந்தவர் என்று காண்பிக்கிறார். பரலோகத்திலிருந்து வந்ததான ஜீவ அப்பம் நானே, எந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நாம் எப்படி இந்த வார்த்தையை எங்களுக்கு இருக்கிறதான புரிதலை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் எதை எதிர்பார்க்கின்றோம்? அவருடைய வார்த்தை கூடாக நாங்கள் பரலோகத்தின் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வார்த்தை கூடாக பரலோகத்தை காண வேண்டும், சதாகால ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கூடாக இந்த லௌகிக காரியங்களை மாத்திரமல்ல, நாங்கள் வார்த்தை கூடாக இந்த பூமிக்குரிய காரியங்களை மாத்திரமல்ல, பரலோகத்தின் காரியத்தை நாம் காண வேண்டும். சில இடத்துல எங்களை மாற்றுவதற்கு சில பேர் சொல்லுவார்கள், பரலோகத்திலிருந்து கோல்டு விழுகிறது, கோல்ட் டஸ்ட் விழுகிறது என்று அப்படி சொல்லுவார்கள். அது எங்களுக்கு அழகான ரூபம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்டவைகளை எதிர்பார்த்து கொண்டு பரலோகத்து தண்ணீரை குடிக்கலாம், அழகான ஒரு வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தை அதை அல்ல சொல்ல வருகிறது. இது உங்களால் காணக்கூடியதா இருக்கிறது, இதை காண முடியும். இது இன்னொன்று, இதற்குள் ஆவிக்குரிய காரியம் அடங்கியிருக்கிறது. இதை நீங்கள் அவ்வாறாக பார்க்கிறீர்களா? அப்படியாக சிந்திக்கிறீர்களா? அப்படி என்றால் இதில் ஆவிக்குரிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா? இல்லாவிட்டால் உங்களுடைய அன்றாட தேவை, உங்களுடைய வியாபாரம் செழிப்பதற்கு, நீங்கள் ஐஸ்வர்யனா மாறுவதற்கா நீங்கள் இதை பார்க்கிறீர்கள்? ஆகவே நாம் ஆகவே சரியான விதத்திலே மன்னாவை சாப்பிடும் பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டியெழுப்பப்படும். ஆகவேதான் இயேசு சொன்னார், நானே ஜீவ தண்ணீராயிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, யோவான் 16வது அதிகாரத்தின் இறுதியிலே அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியாகிய தண்ணீர் உங்களிடத்தில் வரும் பொழுது இந்த வார்த்தையிலே இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி வார்த்தை கூடாக காண்பிக்கிறார். வார்த்தை என்றால் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாத வார்த்தை இல்லாமல் நீங்கள் வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல். இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்க வேண்டுமென்றால் நீங்கள் இந்த வார்த்தையை வாசித்து இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். வார்த்தை என்றால் இயேசு கிறிஸ்து, வார்த்தை என்றால் தேவன்.
நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்களுக்கு தேவையானது வார்த்தை. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் அனைவருக்காக தேவனுடைய வார்த்தை கூடாக உங்களுடைய ஊழியம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எங்களுக்குள் ஒரு சமாதானமுள்ள எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு வளர்ச்சி, எங்களுடைய சரீர ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் நாங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டியது அவசியம். அது வார்த்தை கூடாக. நாம் பார்க்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில கசப்பு, அங்கே எகிப்தியருடைய இராணுவம் அங்கே கொல்லும்படி வருகிற சந்தர்ப்பங்கள். எங்களுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு என்னவென்றால் இந்த வார்த்தை ஒன்றுதான். ஆகவே முறுமுறுக்காமல் தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒன்றாக கடந்து செல்வோமாக. நாங்கள் ஜெபம் செய்வோமாக. அன்பின் தேவனே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சில சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மறந்து போயிருக்கிறோம். உம்முடைய வார்த்தை கூட நாங்கள் மறந்து போயிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய சமூகத்திலே அதிகமாய் கிட்டி சேர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தான் உதவி செய்யுங்க. கஷ்டமான காலத்திலும் கடினமான காலத்திலும் உம்மை மகிமைப்படுத்தி கொண்டு உம்முடைய குணவியல்புகளை புகழ்ந்து பாடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நல்ல ஒரு சீசனாக வாழ்வதற்கு உம்முடைய வார்த்தையை உலகத்தாருக்கு கொண்டு செல்ல இப்படிப்பட்ட காலத்திலும் ஆண்டவரே, இந்த வாதை நோய்கள் உள்ள காலத்திலும் உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அநேக மனுஷரை உம்முடைய ராஜ்யத்துக்காக அவளை வென்று கொண்டு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் உம்மோடு உள்ள பயணத்திலே இந்த பயணத்தை பயணிக்க, இந்த ஆவிக்குரிய பயணத்திலே முன்னோக்கி செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல இருக்கிறதான அனைத்து பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சபையை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. இவருடைய குடும்பங்கள், இவருடைய சகல காரியத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவள் அனைவரோடும் கூட நீர் இருப்பீராக. பிதாவானவரே, இவருடைய பயணத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.